இன்னும் கேட்டிங்கனாக்கா சட்டமன்றத்திலையுமே ஆக்கப்பூர்வமான வாதங்களை வச்சு பல மணி நேரம் வந்துட்டு உரையாடல்களை நிகழ்த்தியிருக்கிறாப்புல அப்படிங்கிறது தெரியும். அதை தொடர்ச்சியாக இருட்டடிப்பு செய்வதற்காக திமுக என்ன பண்ணாங்கனாக்கா டெக்னிக்கல் கிளிச்னு ஒவ்வொரு முறை அவர் பேசும்போதும் கரெக்டாக அந்த கேமரா ஆஃப் ஆகிடுமா. அப்படியாக சொல்லி மக்களை ஏமாற்றிருக்கிறாங்க அந்த 5 ஆண்டுகளில். அதையுமே அவர் தோல் உரிச்சு காட்டிருக்கிறாப்புல. நான் பேசுகிறத ஏன் சட்டமன்றத்தில் நீங்கள் காட்சிப்படுத்தி வெளியிட மாட்டீங்க, இல்லை ரெக்கார்டு வீடியோவாவது வெளியிடணும், அப்படி இல்லைன்னா நேரலையில் வெளியிடணும். ஏன்னா நேரலையில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் முழுக்க நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதை நிறைவேற்றலை. இது போக பார்த்தீங்கன்னாக்கா 100 நாள் சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் தொடுக்கிற கேள்விகளுக்கு அஞ்சியா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னாக்கா 20 நாள் நடத்துறது, 25 நாள் நடத்துறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றாமல் சுருங்கி போயிட்டாங்க திமுக அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, நமக்கு இந்த ஸ்டார் கேண்டிடேட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு படி மேலே போயிருக்கு. இன்றைக்கி அன்றைக்கி கலைஞர் மகன் அப்படிங்கிற அந்தஸ்தோடு அவர் சந்திச்சாப்புல. யார் ஸ்டாலின் அவர்கள் 2021 சந்திச்சாப்புல. அதே போல் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் கலைஞருடைய பேரன். அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய முதல்வருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க, பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியாகவே ஒரு உருவெடுத்து மேலே வந்திருக்கிறாப்புல. நான் எடப்பாடி பழனிசாமி, நான் யாருடைய மகனோலாம் கிடையாது அப்படிங்கிற அந்த அந்தஸ்து, அந்த கேண்டிடேச்சர் உங்கள்லேருந்து ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு முன்னேறி வந்ததே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அடிஷ்னல் வேல்யூவாக பார்க்கப்படுது. இப்போ அந்த ஒரு பிரச்சாரம் வலுவாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. உங்கள்லேருந்து ஒரு ஆள் நாளைக்கு நீங்களும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆகலாம், நீங்களும் முதல்வர் ஆகலாம், இந்த இயக்கம் எளிய மனிதர்களுக்கானது அப்படின்னு சொல்லி அந்த அந்த கிராஃப் பெரிய லெவலுக்கு ஏறி இருக்குது. இந்த புஷ்லாம் இல்லாமலேயே கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி என்கிற ஆளுமை 1,80,00,000 வாக்குகள் நினைக்கிறேன், 70, அதாவது 1.7 crore இல்லை 1.8 crore வாக்குகளோ அறுவடை பண்ணியிருந்தார். இம்முறை கண்டிப்பாக அது கூடுதலாக தான் இருக்க போகுது. அதிமுக மட்டுமே தனிப்பட்ட முறையில் 1.5 கோடி வாக்குகளை பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஆளுமை, அந்த வேல்யூ எல்லாம் கூடுறப்ப மக்கள் மத்தியில் அவர் தன்னுடைய ஆளுமையை அந்த 4.5 ஆண்டுகள் நிரூபிச்சிட்டாரு, திறம்பட ஆட்சி செஞ்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இப்படியான மேடைகளில் தன்னை வெளிப்படுத்திக்கிறது, இன்னும் எப்படி சொல்கிறது, திமுக எப்படி எந்த அம்பை எய்கிறாங்களோ அந்த அம்பையே திருப்பி எய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு அவங்க பேசக்கூடிய விடயங்களை புட்டு வைக்கிறது, அதை உடைச்சி எறிகிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் செய்கிறப்ப இன்னொருபடி மேலே போயிருக்கிறாப்புல. ஸ்டாலினை விட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இமேஜ் இன்னும் மேலே போயிருக்கு.